ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்ததே. 43வது போட்டி நாளை 2 போட்டி உள்ளது. அதில் மதியம் விளையாடக்கூடிய போட்டி இது டிசிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான போட்டி. டெல்லி சொந்த மைதானத்தில் நடக்கிறது, அந்த அன்னைக்கு கூடுதல் பலம். இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் 6ஆம் இடத்துல இருக்க டிசியும் 8ஆம் இடத்துல இருக்க மும்பையும் மோதுகிறது. இந்த 2 அணிக்கும் இது வாழ்வாசாவா போட்டி தான். இதுக்கு முன்னாடி இந்த 2 பேரும் பார்த்திங்கன்னா 34 முறை விளையாண்டுருக்காங்க. அதில் 19 முறை மும்பையும் 15 முறை டிசியும் வெற்றி பெற்றிருக்கிறது. மும்பை நல்ல ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறது. நாளைய போட்டியை பொறுத்தளவுக்கு மதியன் 9ஆகவும் விதியன் 3ஆகவும் வருகிறது. நல்ல பரபரப்பாக இருக்கக்கூடிய மேட்சாக இது இருக்கும். வெற்றி தோல்வின்றதை தாண்டி நல்லா இருக்கும், விருந்தாக இருக்கும். சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது டிசியில் ஜாக் ஃப்ரேஷர் மெக்ரூ, அபிஷேக் பொரல், ஷாயிக் ஹோப்பு, ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, அக்சர் படேல், குல்தீப் யாதவ், கலீல் அகமது இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அதே போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு இஷான் கிஷன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், நெஹல் வதேரா, ஜஸ்பிரிட் பும்ரா, ஜெரால்டு கோட்ஸி, பியூஷ் சாவ்லா இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. இதில் டெல்லி அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. டெல்லியுடைய உதயாதிபதி சேய் போய் நீச்சமாக இருக்கிறதும் கவிப்பு வீட்டில் இருக்கிறதும் டெல்லிக்கு பெருத்த பின்னடைவு. அதே போல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்தளவுக்கு பாம்பு தலைமையில் உட்காந்துருக்கிறது அந்த அணிக்கும் கொஞ்சம் சிறப்பு இல்லை. ஆனால் அதன் அதிபதி புகர் பார்த்திங்கன்னா உச்ச பலத்தில் இருக்கிறது நல்லது. டிசிக்கு விரயத்தை கொடுக்குற அளவில் இருக்கிறது. டிசியுடைய லாபஸ்தான அதிபதி மந்தன் தன் வீட்டுக்கு 12 மறைகிறது, சிறப்பு இல்லை. அதே போல் மும்பை இந்தியன்ஸுடைய லாபாதிபதி கதிர் அவரும் 12ஆம் இடத்துல மறைகிறார். ஸோ அப்போ 2 பேர்த்துக்குமே அந்த லாபஸ்தானத்தில் கொஞ்சம் குறைபாடு சங்கடம் இருக்குது. உதயத்தை நோக்கி வரக்கூடிய கிரகம்னு பார்க்கும்போது டிசிக்கு ஒரு நன்மை பொன் வர்றதுனால, ஆனால் மும்பை இந்தியன்ஸுக்கு மதி வருது. அது கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் கூட டிசி அளவுக்கு இல்லை. அதனால் இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே. நன்றி, வணக்கம்.